ஹாய், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங். நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்டைல் கீரி பண்ண போறோம். ஒரு 1000 பேருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா த்ரூஅவுட்டா பாருங்க. சாராப்பம் ஏலக்காய், முந்திரி பருப்பு, சாரா பருப்பு. மளிகை கடையில சாரா பருப்பு கேட்டா கொடுப்பாங்க. அது ஒரு விதமான பாதாம் பருப்பு ஒரு பொருள். அதுதான் இந்த கீருக்கு டேஸ்ட் கொடுக்கும். 40 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. 2 கேன் தண்ணி ஊற்றிருக்கு. 20 லிட்டர் கேனு 40 லிட்டர் பால் ஊற்றுறோம். மொத்தம் 80 லிட்டர் கணக்கு பாத்தீங்கன்னா 1000 பேர் சாப்பிடுறது. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளாட்டியே பாலை உடச்சு ஊற்றிடணும். கிரீமி மில்க் தான் வாங்கணும். இந்த மாதிரி பாலங்கூழ் ஃபுல் கிரீமி மில்கா வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் பாலுக்கு. பால் போட வச்சிட்டீங்களா? பால் போல பார்க்கல யாக்கலையா? கிட்டத்தட்ட 40 லிட்டர் பால் முடிய போகுது. இந்த அளவுக்கு பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதோட இன்கிரீடியன்ஸ் ஸ்வீட் இல்லைனா பால் கோவா, மில்க் மேட் டப்பா. மில்க் மேட் டப்பா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பால் எல்லாம் திக்னஸோ ஸ்வீட் எல்லாம் கூடும், அதுக்காகத்தான். அப்புறம் ஃபைனலா பாஸ்மதி ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை பாலில் போட்டு நல்லா கொலைய விட்டுருவோம். கொலைய விட்டதுக்கு அப்புறம் ஜீனியும் தேவையான அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை எடுத்து இதுல போடலாம். லெமன் கேசரி போட்டு ஒரு கிலோ ஸ்வீட்னஸ் பால் போடும். அரிசி நல்லா உடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மில்க் மேட் ஊற்றணும். சுகர் 25 கிலோ. எடுக்காதா லேண்ட்ஸ்கேப்
குடி பண்றவா